கம்போடியாவில் இருந்து மலேசியா வழியாக சென்னைக்கு கடத்தப்பட்ட 35 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் மலேசியாவில் இருந்து சென்னைக்கு விமானத்தில் வந்தடைந்த கிரீஷ் என்ற பயணியிடம் இது தொடர்பாக மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இதுகுறித்த முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் கசாலி இணைகிறார். கசாலி, வணக்கம். தற்பொழுது அவரிடம் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய விசாரணையில் முக்கிய தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறதா? கூடுதல் தகவல்கள் என்ன? சென்னை மீனவாக்கம் அண்ணா பன்னாட்டு விமானத்திற்கு கடந்த வெளிநாடுகளில் வரக்கூடிய விமானங்களில் பெருமளவில் போதைப் பொருள் கடத்தி வரப்படுவதாக மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் தகவல் கிடைத்தது. இதையடுத்து கடந்த 2 தினங்களாக மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை சென்னை விமான நிலையத்தில் அதிரடி சோதனை நடத்தினார்கள். இதில் நேற்று முதல் நாள் நடந்த சோதனையில் கொக்கைன் போதைப் பொருளை ரூபாய் 28 கோடி மதிப்புள்ள போதைப் பொருளை பிடித்தார்கள். இந்த சம்பவம் ராஜஸ்தான் சேர்ந்த வாலிபரை கைது செய்தார்கள். இதில் 2வது நாளாக நடத்திய சோதனையில் கம்போடியாவிலிருந்து மலேசியா வழியாக சென்னை வந்த கிரீஷ் என்பவரை பிடித்து விசாரணை நடத்தினர். அவர் சுற்றுலா விசாரணை சென்று வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து அவர் உடல்நிலை சோதனை செய்த போது அதில் ரூபாய் 35 கோடி மதிப்புள்ள கொக்கைன் பொருட்கள் இருந்தாலும் 3 கிலோ கொக்கைன் போதைப் பொருள் இருந்தது. இது சர்வதேச கடத்தல் கும்பலின் கைவரிசையாக இருக்கிறது என்று தெரிய வந்திருக்கிறது. மேலும் அவர்களுடன் இது தொடர்பில் உள்ளவர்கள் யாரார், இந்த போதைப் பொருள் எங்கெல்லாம் கொண்டு செல்லப்படுகிறது, இதன் பின்னணிகள் சம்பந்தமாக அந்த பிடிப்பட்ட வாலிபரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இது அடுத்தடுத்து சென்னை விமான நிலையத்தில் போதைப் பொருட்கள் பறிமுதல் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி கசாலி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.